இன்றைக்கி ஒரு விஷயம் பார்ப்போம். சீக்ரெட் புக்லேருந்து ரோண்டா பைரன் எழுதுனதுலேருந்து நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்க போகிறோம்னா, கடன் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கடன் எப்படா திருப்பி கொடுப்போம், எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றதுலேயே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்போம். எப்பயுமே அது எப்படி அதுலேருந்து வெளில வருது அப்படின்றது மட்டும்தான், கடன் 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 மட்டும்தான் யோசிப்போம். ஸோ கடன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு பாப் ப்ராக்டர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் கடனில் ஃபோக்கஸ் பண்ணுறது பதிலாக அகெயின் அண்ட் அகெயின் பேலன்ஸ் செக் பண்ணுறது, இன்னும் எவ்வளோ கடன் கொடுக்கணும், இன்னும் எவ்வளோ இஎம்ஐ நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது, இப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதில் நம்மளோட எனர்ஜியை கொடுக்கறது மூலமாக அகெயின் அண்ட் அகெயின் நம்ம கடனை தான் திரும்ப திரும்ப நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பில்ஸ் எல்லாம் பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. அந்த பில்ஸ் எல்லாம் பே செக்ஸாக நம்ம நினைக்கலாம். இல்லை என்னால் இதை அஃபோர்ட் பண்ண முடியும், இந்த கடன்லாம் நான் ஒன்று ஒன்றா அடைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். கடன்ற வேர்டே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் எ நெகட்டிவ் டேர்ம். ஸோ இன்ஸ்டெட் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம என்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணலாம், எப்படி நம்மளோட சேல்ரியை இன்க்ரீஸ் பண்ணலாம், வெல்த் மைண்ட் செட் அப்படின்ட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஃபோக்கஸ் பணத்தை ஈட்டுறதுல தான் இருக்கணும், பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுல தான் இருக்கணுமே தவிர, நம்ம எப்படி கடனை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. விச் இஸ் இன்கரெக்ட். சரியா? ஸோ அதுதான் சீக்ரெட் புக்கில் சொல்லியிருக்காரு.